Hi, hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Google Play Store and App Store. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கீபோர்டில் எப்படி தமிழ் லாங்குவேஜ் ஆட் பண்ணி தமிழில் டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி நம்ம எத்தனை லாங்குவேஜ் வேணாலும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இப்போ எப்படி தமிழ் லாங்குவேஜ் கீபோர்டில் கொண்டு வர்றதுன்னு பார்க்கலாம். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம மொபைலில். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் லாங்குவேஜ் அண்ட் கீபோர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அந்த இதில் மேலே லாங்குவேஜ் ஆப் லாங்குவேஜஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சாம்சங் கீபோர்ட் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு அதில் இங்கிலீஷ் மட்டும் இருக்கும். அந்த சாம்சங் கீபோர்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் ஃபஸ்ட்டு மேலே லாங்குவேஜஸ் அண்ட் டைப்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் இப்போ இங்கிலீஷ் மட்டும் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். இப்போ மற்ற லாங்குவேஜை கீபோர்டில் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம அதை தான் கிளிக் பண்ணணும். இப்போ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே மேனேஜ் இன்புட் லாங்குவேஜஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதுக்குள்ளார டவுன்லோடு லாங்குவேஜஸ் சொல்லிவிட்டு சில லாங்குவேஜ் ஆல்ரெடி டவுன்லோட் ஆகி இருக்கும். நீங்கள் அதிலேருந்தும் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதுக்கு நேராக உள்ளதில் வச்சு கையை வச்சிங்க அப்படின்னா அந்த சைடு எனேபிள் ஆகிடும். இப்போ நீங்கள் ஆட் பண்ணுங்க லாங்குவேஜ் அதில் இல்லைன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவைலபிள் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லிட்டு கீழே நிறைய லாங்குவேஜ் இருக்கும். அந்த டவுன்லோடிங் சிம்பிளோட கொடுத்துருப்பாங்க. உங்கள் மொபைலில் நெட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த டவுன்லோடிங் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜ் டவுன்லோட் ஆகி மேலே ஆட் ஆயிடும். நம்ம விருப்பப்படுறப்ப எப்போ வேணாலும் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஆட் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜை மேலே சர்ச் சிம்பிள் இருக்குல்ல, அதில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஃபஸ்ட்டு வந்து ஷோ ஆகும். அந்த லாங்குவேஜ் வந்து டவுன்லோடடாக இல்லையான்னு பார்த்துட்டு டவுன்லோடிங் இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் தமிழ் தான் ஆட் பண்ண போகிறேன். ஆல்ரெடி டவுன்லோடெல்லாம் இருக்குது, அதனால் அதை ஜஸ்ட் நான் எனேபிள் மட்டும் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கீபோர்டில் தமிழ் லாங்குவேஜையும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ பேக் கொடுத்தீங்க அப்படின்னா மேனேஜ் இன்புட் லாங்குவேஜஸில் மேலே நம்ம ஆட் பண்ண லாங்குவேஜஸ் ஃபஸ்ட்டு வந்து எனேபிளில் இருக்கும். திரும்பவும் பேக் கொடுத்துருங்க. இப்போ லாங்குவேஜஸ் அண்ட் டைப்ஸில் ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் மட்டும் இருந்துச்சுல, இப்போ நம்ம தமிழ் ஆட் பண்ணதுனால தமிழும் இருக்குது. திரும்பவும் பேக் கொடுத்துருங்க. இப்போ சாம்சங் கீபோர்டில் மேலே லாங்குவேஜஸ் அண்ட் டைப்ஸில் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் வந்து ரெண்டுமே கீபோர்டில் ஆட் ஆகிட்டு. இப்போ அதே செட்டிங்ஸில் கீழே ஆட்டோ ரீப்ளேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஆட் பண்ண இந்த 2 லாங்குவேஜும் அதில் எனேபிளில் இருக்கும். அது மேலே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ 2 லாங்குவேஜ்லேயும் எதில் டைப் பண்ணாலும் அதுக்கு ரிலேட்டடான சஜஸ்டட் வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஸ்பேஸ் பார் இல்லைனா பன்ச்சுவேஷன் மார்க், இது மூணில் ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணி அந்த வேர்டை ஈஸியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பேக் கொடுத்து வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம கீபோர்டில் லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம்ல தமிழ், அதை எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் தமிழில் ஒரு டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஓப்பன் பண்ணதும் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் அந்த கீபோர்டு இருக்கும். கீழே அந்த எர்த்து மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜுக்கு கீபோர்டு வந்து மாறிடும். சில இதில் வந்து சென்டரில் உள்ள அந்த ஸ்பேஸ் பாரை வந்து கிளிக் பண்ணால் தமிழ் லாங்குவேஜ் வந்து மாறும். என்னோடய ஃபோனில் அந்த எர்த்து சிம்பிளை கிளிக் பண்ணால் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தமிழில் ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் 1, 2 லெட்டர் டைப் பண்ணாலே அதுக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் மேலே சஜஸ்ட் ஆகும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து டைப் பண்ணிக்கலாம். திரும்பவும் நீங்கள் எப்போ இங்கிலீஷுக்கு சேஞ்ச் பண்ணுறாலும் அதே அந்த எர்த்து சிம்பிளை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீபோர்டு வந்து இங்கிலீஷுக்கு சேஞ்ச் ஆகிரும். இதே மாதிரி நீங்கள் தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா யூடியூப் வீடியோஸுக்கு அதுலேயும் நீங்கள் தமிழ் லாங்குவேஜில் தம்ப்நெயில் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீடியோ எடிட்டிங்லேயும் தமிழ் வேர்ட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அங்கேயும் நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம்ல அந்த லாங்குவேஜஸ் கீபோர்டில், அது இப்போ உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா திரும்பவும் அதே செட்டிங்ஸில் ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சாம்சங் கீபோர்ட் செட்டிங்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதில் லாங்குவேஜ் அண்ட் டைப்ஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உள்ளார மேனேஜ் இன்புட் லாங்குவேஜ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே நம்ம எனேபிள் பண்ணதெல்லாம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ்லாம் வேண்டாமோ ஜஸ்ட் அதை மூவ் பண்ணிங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும். வேணுங்கிறப்ப திரும்பவும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஒரு சாம்சங் கீபோர்டில் அதர் லாங்குவேஜஸ் வந்து ஆட் பண்ணுறது.